Hello guys, welcome to JFil Max. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Brainobrain இருக்கு இல்லையா. சோ இது வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் வைக்கறாங்க. சோ அந்த எக்ஸாம்ல இப்ப வந்து மேக் டெஸ்ட்னு ஒன்னு கொடுக்கறாங்க. பொதுவா வந்து இப்ப ஆன்லைன் எக்ஸாம் வந்து அதிகமாயிடுச்சு. அதுலமா கிளாஸ் அதிகமாயிடுச்சு COVID-19 கொரோனாவால. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல வச்சிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த Brainobrain எக்ஸாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ல தான் வந்து டெஸ்க்டாப்ல தான் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெஃபினட்டா கேமரா இருக்கணும். அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. இதோட ரூல்ஸ்லாம் நீங்க வந்து படிச்சு பார்த்திருக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த எக்ஸாம் மேக் எக்ஸாம் இதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு சில Chrome எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மல்டி டெஸ்ட் எனேபிள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஸ்கிரீன் ஷேரிங் சொல்லலாம். சோ இதை எப்படி எனேபிள் பண்றது? ஆக்சுவலா இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க எனேபிள் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லெவல் ஷோ ஆகும். அந்த லெவல்ல இப்ப அடுத்தது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளவு சம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றீங்க வித் டைமிங்கோட. பட் இப்போ இந்த மேக் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இப்போ நான் இப்போ வீடியோ மேக் பண்ற இந்த டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 1 உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2 5 PM இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஜனவரி 3 இருந்து 5 PM கொடுக்குறாங்க. ஏசியா கொல்கத்தா டைம் ஜோன் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட் இது நீங்க வந்து கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஒன்ஸ் தான் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பர்டிகுலர் டைமிங் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சீக்கிரட்டா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றது இந்த பர்டிகுலர் டைம்ல தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சிஸ்டம் கம்பேட்டபிலிட்டி அதாவது பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. மெயினா இதை நீங்க கிளிக் பண்ணாலே ஃபர்ஸ்ட் உங்களோட சிஸ்டம் வந்து செக் பண்ணும். ஆக்சுவலா மொபைல்ல டெஃபினட்டா இதை பண்ணவே முடியாது. இது வந்து இந்த Chrome எக்ஸ்டென்ஷன் இருந்தாதான் நீங்க வந்து கம்ப்யூட்டர்லயுமே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து செக் பண்ணும். மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா எரர்லாம் காட்டாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த Chrome எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்டேட் கரெக்டா இருக்கும். ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் இல்ல அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே இதுல வந்து Chrome எக்ஸ்டென்ஷன் இல்ல. ஜஸ்ட் செகண்ட் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக அதாவது வியூ பண்ணுறதுக்காக ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கிளிக் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்க. ஜஸ்ட் இது கிளிக் ஹேர் கொடுத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு செகண்ட் ஒரு விண்டோல பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து சர்ச் பண்ணீங்கன்னா அந்த Chrome எக்ஸ்டென்ஷன் நம்ம இந்த டேப்ல பாக்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து ஷோ ஆகும். இதை ஆட் டு Chrome கொடுத்தோம்னா Chromeல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அலோவ் ஆப்ஷன்ஸ் கேட்கும். அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோஃபோன் அடுத்தது நம்மளோட கேமரா மட்டும் ரெண்டும் அலோவ் கேட்கும். கொடுத்துட்டு ஜஸ்ட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செட்டப் வந்து எனேபிள் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஆட் டு Chrome கொடுக்கலாம். ஸோ ஆட் டு Chrome கொடுத்தோம். நீங்கள் ஏற்கனவே நிறைய Chrome எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் பார்த்தீங்கன்னா நானுமே என்னோட பர்பஸ்க்காக நிறைய Chrome எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே Chrome எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் டு எக்ஸ்டென்ஷன் இந்த பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ ரைட் சைடில் எங்கள் மேலே வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ உங்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணா தெரியும். நான் எல்லாமே பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே இதை பாருங்க டூல் மெனுவில் ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்து இதை வந்து பின் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது எதுனா இது நிறைய மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இப்போ Brainobrainல ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்காக ஸோ அந்த இன்னும் தெளிவாக சொல்லணும்னு வைங்களேன் மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எப்படி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயிலாம் ஃபில் பண்ணும் போதே அதோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற பிளேஸை வந்து வாட்ச் பண்ணக்கூடாது, பேக்கில் யாரும் கிராஸ் ஆகக்கூடாது, கரெக்டாக வந்து நம்ம வந்து சம் போடணும், அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை வந்து கொடுக்குறாங்க. ஓகே இப்போ இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ரீஃப்ரெஷ் கொடுக்கலாம். ரீஃப்ரெஷ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் மறுபடியும் செக்கிங் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா செக்கிங் ஓகே ஃபர்ஸ்ட் வேறு மாதிரி இருந்து இப்போ வேறு மாதிரி இருக்கு பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷன் தான். ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்து ஸ்க்ரீன் ஷேர் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் ஆகும். இதோட அலோவ்ஸ் மட்டும் கேட்கும். நம்மளோட மைக்ரோஃபோன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா அலோவ்ஸ் கேட்கும். கண்டிப்பாக அலோவ்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸ்க்ரீன் வந்து ஸ்டாப் பண்ணுற டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை பற்றி அடிஷ்னலாக இன்னொரு விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா. ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் கொடுக்கும்போது தான் தெரியும். ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுக்கும்போது தான் இன்னும் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க, என்ன மாதிரிலாம் அலோவ்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் தான் பண்ண முடியும். மற்ற டைம் வந்து நீங்கள் வந்து சம் போடும்போது நிறைய டைம் எடுத்து மேபி கொஞ்சம் அதிகமாக கூட போயிருக்கலாம், முன்னாடியே கூட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். ஸோ அதனால மேக்ஸிமம் இதில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அந்த டைமிங் அப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம் கரெக்டாக இருக்கா, ஒர்க் ஆகுதா, அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து கரெக்டாக ஆட் கொடுத்துருக்குமா, அளவு கொடுத்துருமாங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அது மட்டும் போதும். ஓகே இது மட்டும் தான் ஒரு சிம்பிள் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.